இயக்குனர் பாலா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவருக்குன்னு ஒரு தனி பாணியில படங்கள் எடுப்பாரு. இவர் ஏன் இப்படி எல்லாம் படம் எடுக்கிறாரு அப்படின்னு பல பேர் மத்தியில பல்வேறு கேள்விகள் எழுந்துட்டுதான் இருக்கு. இவரோட உண்மையான பேரு பாலா பழனிசாமி. இவர் 1966 ஜூலை 11 அன்னைக்கு ஊட்டில இருக்கிற சின்னமனூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறக்கிறாரு. இவர் கூட பிறந்தவங்க 7 பேரு. இவங்க குடும்பத்துல ரொம்பவே வறுமை அப்படின்னு சொல்லலாம். இதனாலயே இவர் என்ன பண்றாருன்னா, அவர் பாட்டி தாத்தா கூட இருந்து வளர்ந்துட்டு வராரு. அங்கேயே ஒரு ஸ்கூலுக்கும் போயிட்டு அங்க படிச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகாம ஊர் சுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே ரொம்பவே திருடுவாராம். இதெல்லாம் சேர்ந்ததுனாலயே இவரை அபேஷ் பாலா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இவரோட வீட்டுல இவரை உருப்படாதவன், வீணா போனவன் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். இதுக்காகவே நம்ம படிச்சே ஆகணும் அப்படின்னு இவர் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகி அங்க தன்னோட ஸ்கூலிங்க முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பட்டப்படிப்பை அமெரிக்கன் காலேஜ்ல முடிக்கிறாரு. இப்படியே இருந்தா வேலைக்காகாது, நம்ம உருப்பிட மாட்டோம் அப்படின்னு சென்னைக்கு போலான்னு பிளான் பண்றாரு. ஆனா சென்னைக்கு போகும்போது வெறும் கையோட போக கூடாது அப்படின்னு மதுரையில நடக்கிற சித்திரை திருவிழால சாப்பாடுலாம் வித்திருக்காரு. அது மூலமா கொஞ்சம் காசும் சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்கேயே சில பட்டறையில வேலையும் செய்யறாரு. கிட்டத்தட்ட வேலை செஞ்சு 8000 ரூபாய் வரைக்கும் சேர்த்து வச்சு அந்த காசை எடுத்துக்கிட்டு அவர் சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போன அவர் அங்க ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அவங்கதான் பாடலாசிரியர் அறிவுமதி. அவங்க மூலியமா பாலு மகேந்திரன் அவர்கள் கிட்ட பாலா அவர்கள் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. பாய்மர கப்பல் அப்படின்ற ஒரு படத்துல இவர் முதல் முறையா அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலைக்கு ஜாயின் பண்றாரு.